ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைக்கு விடியும் போதே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகின்ற அந்த சந்தோஷமான செய்தியை செவிகுளிர கேட்கும்படியாகவே நாளைய விடியலை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ யாரு என்ன, உன் திறமை என்ன, உன்னுடைய அன்பு என்ன, அக்கறை என்ன, உன் நல்ல மனசு என்ன, நல்ல குணம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய இறை பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நாளையிலிருந்து நீ செய்ய போகிற செயல்கள் மூலமாக கூடிய சீக்கிரமே உன்னை புது மனையில் புக வைக்க போகிறேன். சொந்த வீட்டில் நீ சந்தோஷமாக உக்காந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும் காலம் வரப்போகுது. நீயும் உன் குடும்பமும் ஒற்றுமையாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வரம் கொடுக்குறேன். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை மேம்படும். உன் வாழ்க்கையில் புது தொடக்கத்தில் நீ அடி எடுத்து வைக்க போகிறாயேன்னு செல்லமே. பயப்படாம என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கோ. கூடிய சீக்கிரமே உனக்கான அதிர்ஷ்டம் பல மடங்காக அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கான சிறந்த வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. நீயும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன்னு சொல்லவே. உன் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன். என்னை பரிபூர்ண சராகதி அடைஞ்ச உனக்கு இனி எந்த துன்பமும் வரவிட மாட்டேன். உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ கேட்டதை எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் பொறுமையாக இரு. என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கனே வராகி அம்மா. உனக்கு கண்ணு இல்லையா? நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? என்னை மட்டும் ஏன் இப்படி பாடா படுத்துறீங்கன்னு நீ கலங்கியது என் காதுகளில் விழுந்துச்சு என் செல்லமே. நிச்சயமாக உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் இறை பக்திக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன்னை மிக உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க தான் போகிறேன். சிப்பிக்குள்ளே இருக்கிற முத்து எப்படி பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோ, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் முத்தாக மாறுவோம், நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு பொறுமையாக சிப்பிக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்குதோ, அதே போல் நீயும் முத்தாக மாறதான் போகிற. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கிறேன். உன் எண்ணங்களில் கவனம் செலுத்து. தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல எண்ணங்களால் உன் மனதை நிரப்பிக்கும். உன் மனசு தான் உனக்கான தைரியத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். தேவையில்லாத எண்ணங்களை அலைப்பாய விடாதே. அலைப்பாயும் மனதை அடக்கி எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அதன்படி நான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். வானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் பூமியே பிளந்து ரெண்டா போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றிடுவேன்ற அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் என்று செல்லவே. உன் மனசில் இருக்க பாரங்களையும் சுமைகளையும் கவலைகளையும் இறக்கி வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. நீ முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கினாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் என்னை பக்தியோடு நினைச்சாலும் நினைக்காத சமயத்திலும் கூட இந்த வராகி அம்மா உனக்காகவே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் பேர் அதிசயத்தை நிகழ்த்தி கொடுப்பேன். உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மடியில் குழந்தையாக நான் தவழுவேன்னு சொல்லவே. ரொம்ப நாளாக உன் மனசில் நீ வச்சு வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போது இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். என் அன்பு பிள்ளையான நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க பழகு. ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய ஆற்றல் வீணாகும். தேவையில்லாமல் நீ குழம்பி போவாய். எப்போதும் எதிர்மறையாக சிந்திக்கிறத நிறுத்திட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறையாக சிந்திக்க பழகிக்கோ என்று சொல்லவே. உன்னுடைய ஆள் மனசில்
நீ நல்ல எண்ணங்களை வச்சுக்கும் போது உனக்கான நல்லதை எல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் மகிழ்ச்சிக்கு ஏற்றாற் போல உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். நேர்மறை எண்ணத்தோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ விரும்பியது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போலவே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீயும் உன் வாழ்க்கை துணையும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழும் காலம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை என் தங்கமே, உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமாக வாழவும் இந்த வராகி அம்மா அருள் செய்ய போகிறேன். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியாக வாழுங்க. அன்பும் அக்கறையும் மரியாதையும் நல்ல புரிதலும் கொண்டு வாழும் இல்லையாக உங்களை மாற்றி காட்டுறேன். எல்லாரிடத்தும் நீ அன்போடும் அக்கறையோடும் இருக்கும்போது அது உங்களுக்குள்ள உறவுகளை நீட்டிக்க செய்யும். எப்போதுமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட நீ உண்மையாக நேர்மையாக மரியாதையாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வந்து சேருமேன்னு செல்லமே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா தான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் நீ வெறும் கருவி மட்டும்தான். உன்னை வச்சு எல்லா விஷயங்களையும் செய்வது இந்த வராகி அம்மா நான் தான். அதனால் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியும் நான் தான். நீ உன்னையே முழுவதுமாக என்கிட்ட சரணடைச்சிட்டினா எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை கொண்டு வருவேன். நீ எப்போதும் எதையும் ஏற்கும் மன பலத்தோடு இருந்தால் போதும். திடமான நம்பிக்கையும் தைரியமும் கொண்டு வாழும் உனக்கு கூடிய சீக்கிரமே பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தை கூட உனக்காக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வேண்டுதல்கள் எதுவுமே ஒருபோதும் வீணாக போகாது. உன்னுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் அளவு கடந்து உழைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் நான் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீர்வேன். முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. இத்தனை நாளாக நீ பட்ட துயரம் எல்லாம் இப்போது மாறிடுமே செல்லமே. நீ கடந்து வந்த வழிகளையும் துயரங்களையும் கூட இந்த வராகி அம்மா நன்கு அறிவேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீரை தொடச்சி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. நல்லது நடக்கும் தைரியமாக இருங்கன்னு மட்டும் பேசு. உனக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளேயே நீ பேசும்போது கூட அது இப்படி தப்பாக போயிடும், இது அப்படி நடந்துடும்னு பேசாமல் நல்லது நடக்கும், நம்ம ஜெயிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோன்ற நல்ல வார்த்தைகளை உன் மனசுக்குள்ளே பேசு. எந்த எதிர்மறை சிந்தனைகளும் உனக்குள்ளே இருக்கவே கூடாது. எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய பக்தியும் நீ என்னை சரணாகதி அடைந்த விதமும் என்னை உருக வச்சிருச்சு. வராகி அம்மா தாயே துணைன்னு என்னையே முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகளையெல்லாம் தேய்த்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு சாதகமான நல்ல சூழல்களை நான் உருவாக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உனக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. என்னையே நினச்சி உருகி அழுது கவலைப்பட்டு வரும் உன் மனசில் இனி ஒருபோதும் கவலைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். முதல்ல உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியமாக உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ நினச்சதை விட நீ ஆசைப்பட்டதை விட இந்த வராகி அம்மா உனக்கு சிறப்பான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழ வைக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இந்த வராகி அம்மாவை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்ச பிறகு
நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உனக்கான அனைத்தையும் நான் நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு எது இருந்தாலும் நீ என்னை வணங்குவதை குறைக்கல. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்து கஷ்டம் வந்தாலும் வராகி தாயே துணைன்னு மீண்டும் என்னை தானே தேடி தேடி வருகிற. கடலில் மிதக்கக்கூடிய ஒரு இலை எப்படி மூழ்கி போகாமல் அந்த தண்ணி மேலேயே மிதந்து போகுதோ அதே போல் நீயும் எந்த கவலைகளுக்குள்ளும் மூழ்கி போகாமல் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி மேலாக்க மிதக்க கற்றுக்கோ. மனசை லேசாக வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் கவலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கை போகும் பயணத்தில் நீயும் நீராட்டத்தோடு சேர்ந்து பயணிக்க கற்றுக்கோ. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை வேடிக்கை பார்க்கும் ஒரு பார்வையாளனாக மட்டும் இரு. இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை சமமாக பார்க்க கற்றுக்கிட்டினா எதுவும் உன்னை பாதிக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்க துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் வச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மன உறுதியோடு இரு. இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் சுபிட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் லக்ஷ்மி தேவியை அதிர்ஷ்ட தேவதையை நான் உனக்காக உன் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யும்போது உன் வீட்டில் இருக்க வறுமை நீங்கி உனக்கு செல்வம் வந்து சேரும். தான தர்மத்தை நீ செய்ய செய்ய உன்னுடைய கர்ம வினைகளும் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களும் நீங்கி நீ சந்தோஷமாக புத்தம் புதுசான நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். கூடிய சீக்கிரம் அதுக்கேற்றாற் போல எல்லா காரியங்களையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை என் தங்கமே, நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சகல விஷயங்களிலும் நான் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து தர என்னவே என்னுடைய பொறுப்பு. எல்லாமே இனி நீ நினைச்சது போலவே நடக்கும்னு இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் உத்தரவுப்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை வெற்றியாளனாக மாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் அர்த்தத்தையும் கொண்டு வந்து தருவேன். இனிமேதான் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக மாறப்போகுது. இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் நீ நினச்சது போல நல்லபடியாகவே அமையும்.